பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். தேவ செய்தியினுடைய தலைப்பு ஜெபம். யாக்கோபு புஸ்தகம் 5வது அதிகாரம் 15வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுவோம். யாக்கோபு 5வது அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஜெபத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, ஜெபத்தின் தன்மையை குறித்து யாக்கோபு அப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறான் என்பதை கவனிக்க வேண்டும். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை என்ன செய்யுமா? ரட்சிக்கும். அதாவது பிணியாளி என்றால் நோய்பட்டவர்கள், வியாதிப்பட்டவர்கள். கவனிங்க, அப்ப விசுவாசமான ஜெபம் நோய் வியாதியோடு இருப்பவர்களுக்கு மற்றும் என்று என்ன செய்யக்கூடாது? எடுத்துக்கொள்ளக்கூடாது. எல்லாவற்றிற்குமே எப்படி ஜெபிக்க வேண்டும்? விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். நல்லா விளங்கிக்கோங்க, விசுவாசத்தோடு. விசுவாசம் இருதயத்தில் இருந்து புறப்படும். விசுவாசம் எங்கிருந்து புறப்படும்? இருதயம், இல்லையா? கவனிங்க, நம் நம்பிக்கை என்ற ஒரு வார்த்தை என்ன செய்கிறோம்? பயன்படுத்துகிறோம். விசுவாசம் என்று இருக்கிறது, நம்பிக்கை என்றும் இருக்கிறது. விசுவாசம் இருதயத்தில் இருந்து புறப்படுகிறது. நம்பிக்கை என்பது மனதில் இருந்து என்ன செய்கிறது? புறப்படுகிறது. கவனியுங்கள், குறிப்பா கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஜெபிக்க தெரியாமல் ஒருவர் கூட என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. எல்லோரும் ஜெபிக்க என்ன செய்ய வேண்டும்? கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் எல்லோரும் ஜெபிக்க வேண்டும்? நம்முடைய ஆண்டவர் இயேசுவே 3 வருடம் என்ன செய்தார்? ஜெபித்தார். ஆண்டவருக்கு ஜெபம் தேவைப்பட்டிருக்கிறது என்றால் உங்களுக்கும் எனக்கும் ஜெபம் என்பது மிக 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 அவசியமானது. விளங்கிக் கொள்ளுங்கள். சரி, விசுவாசத்தோடு எப்படிங்க ஜெபிக்கிறது? அப்படி என்றால் விசுவாசம் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொண்டால்தான் விசுவாசத்தோடு என்ன செய்ய முடியும்? ஜெபிக்க முடியும். எபிரேயர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 11:1. உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. கவனிங்க, அந்த வசனம் எப்படி ஆரம்பமாகுது பாருங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும். அப்படி என்றால் விசுவாசம், நம்பிக்கை இரண்டும் ஆரம்பத்திலே ஒன்றாக என்ன செய்கிறது? பயணிக்கிறது. விளங்கிக் கொள்றீங்களா? விசுவாசமும் நம்பிக்கையும் ஆரம்பத்தில் எப்படி பயணிக்கிறது? தனித்தனியாக அல்ல. எப்படி பயணிக்கிறது? ஒன்றாக. விசுவாசமும் நம்பிக்கையும் ஆரம்பத்தில் ஒன்றாக பயணித்து ஒரு காலகட்டத்தில் என்ன செய்யும்? இரண்டும் பிரியும். நான் பேசுறது எத்தனை பேருக்கு புரியுது? புரிஞ்ச ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்ப விசுவாசம் அப்படின்னா என்ன? நம்பப்படுகிறவைகளின் உறுதி. நீங்க ஒரு காரியத்தை நம்புறீங்க, நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. அந்த காரியம் நிறைவேறிவிடும் என்று எப்படி இருப்பது? உறுதியாக. புரியுதா? புரியலையா? இல்லை என்றால் ஒரு விஷயம் அது நடக்கும் என்று நம்புகிறீர்கள். அந்த நம்பிக்கையில உங்களுக்கு குழப்பம் இல்லை, சந்தேகம் இல்லை, அதில் உறுதியாக இருக்கிறீர்கள்.
ஒரு மாற்றம் வரும் என்று நம்புகிறீர்கள். அந்த நம்பிக்கையிலே உறுதியாய் இருக்கிறீர்கள். அப்ப நம்பிக்கையில் உறுதியாய் இருப்பதுதான் விசுவாசமாக என்ன செய்கிறது? மாறுகிறது. அதான் கர்த்தர் சொல்றாரு, மகனே மகளே, என்கிட்ட நீ ஜபம் பண்ண வரும் பொழுது வெறும் ஜபம் மட்டும் பண்ணாத, எப்படியாப்பட்ட ஜபம் பண்ணணும்? விசுவாசம் உள்ள ஜபம். இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரம் ஜபிக்கிறது, எல்லாரும் ஜபம் பண்றாங்க, ஜபத்தை பிடிச்சுக்கிட்டாங்க, எதை விட்டுட்டாங்க? புரியுதா புரியலையா? ஜபத்தை பிடிச்சுக்கிட்டாங்க, எதை விட்டுட்டாங்க? அப்படி என்றால் ஜபம் எப்படி ஓடுகிறது? விசுவாசம் இல்லாத ஜபம். ஆகையால் தான் அநேக வேளையிலே ஜபத்திற்கு என்ன வராமல் இருக்கிறது? பதில் வராமல் இருக்கிறது. அப்படின்னா நம்ம இப்ப யோசிக்கணும், சிந்திக்கணும். நீங்க யோசிக்கணும், சிந்திக்கணும், ஜெபிக்கணும். ஆனா எப்படி ஜெபிக்கணும்? வெறுமன ஜெபிக்க கூடாது. எப்படி ஜெபிக்கணும்? விசுவாசத்தோடு. அப்படி என்றால் நீங்கள் ஜெபிக்க வந்து விடுகிறீர்கள். எதற்காக ஜெபிக்க போகிறீர்கள் என்பதை ஜெபம் பண்ணுவதற்கு முன்பாகவே முடிவு எடுத்து விடுகிறீர்கள், இல்லையா? அந்த காரியத்திலே எப்படி இருக்க வேண்டும்? ஆமா, அந்த நம்பிக்கையிலே எப்படி இருக்க வேண்டும்? உறுதியா. பிராமி சொல்லுங்க, ஜெபம் பண்ணி விடுவோம், பதில் வந்தா என்ன செய்யட்டும்? வரட்டும். இல்லைன்னா அப்படி பார்த்து அப்புறம் பார்த்துக்கலாம். அப்படி எண்ணத்தோடு என்ன செய்யக்கூடாது? ஜெபிக்க உட்கார கூடாது. அப்படி என்னால் ஜெபிப்பதற்கு முன்பாகவே ஒரு தீர்மானம், இதற்காக நான் ஜெபிக்க போகிறேன், இந்த காரியம் நிறைவேறும் என்று நம்புகிறேன், அந்த நம்பிக்கையில எப்படி இருக்கிறேன்? உறுதியாக இருக்கிறேன். இந்த ஜெபத்துக்கு என்ன வரும்? பதில் வரும். ஆகையால் என்னுடைய ஜெபம் இது சந்தேகம் இல்லாத ஜெபம், இது குழப்பம் இல்லாத ஜெபம், இது விசுவாசமான ஜெபம், இது பதில் பெறுகிற ஜெபம். ஆமென் சொல்லுங்களேன். இப்படிதான் நீங்க ஜெபம் பண்ண வரணும். விளங்குதா விளங்கலையா? இப்படிதான் என்ன செய்ய வரணும்? ஜெபம் பண்ண வரணும். ஆமென் அல்லேலூயா. ஆமா. இன்னும் உங்களுக்கு பாருங்க, விசுவாசம் உள்ள ஜெபம் இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி, நீங்கள் என்ன காரியத்திற்காக ஜெபிக்க வருகிறீர்களோ, நீங்கள் ஜெபம் செய்வதற்கு முன்பாகவே அந்த காரியம் நடந்து விட்டது, அந்த காரியம் முடிந்து விட்டது என்று என்ன செய்ய வேண்டும்? இருதயத்திலே மனதிலே அழுத்தமாக என்ன செய்ய வேண்டும்? நம்ப வேண்டும். ராமன் சொல்லுங்களேன். அந்த நம்பிக்கையில எப்படி இருக்க வேண்டும்? உறுதியா இருக்க வேண்டும். அதுதான் என்ன ஜபமா மாறுது? விசுவாசம் உள்ள ஜபம். எத்தனை பேர் ராமன் சொல்ல போறீங்க? புரியுதா? நீங்க எப்படி ஜபம் பண்ண போறீங்க? விசுவாசமான ஜபம் சொல்லி இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு விளக்கமும் நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். ஒரு கூட்ட மக்கள் ஏற்கனவே ஜபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க விசுவாசத்தை விட்டுட்டாங்க, வெறும் ஜபம் மட்டும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எச்சி கூட முழுங்காம என்ன செய்யறாங்க? ஜெபிக்கிறாங்க. நீங்க எப்படி ஜெபம் பண்ண போறீங்க? விசுவாசத்தோடு ஜெபம் பண்ண போறீங்களா? இல்ல விசுவாசத்தை விட்டுட்டு வெறும் ஜெபம் பண்ண போறீங்களா? இல்ல முழங்கால மட்டும் நின்று நேரத்தை வீணடிக்க போறீங்களா? இல்ல நீ எச்சி கூட விழுங்காம பாருங்க பிரயோஜனம் இல்லாம ஜெபிக்க போறீங்களா? ஒரு தீர்மானம். 4 வார்த்தை சொல்லி ஜெபித்தாலும் அது விசுவாசம் உள்ள ஜெபமாய், ஆண்டவரை அசைக்கிற ஜெபமாய், பரலோகத்தை அசைக்கிற ஜெபமாய் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். புரிஞ்சு ஒரு ஆமென். ஆகையால் நீங்கள் ஜெபிக்க வரும் பொழுது ஒரு குழப்பம் இல்லாமல் ஒரு நிதானத்தோடு என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? நீங்க ஜெபிக்க வரும் பொழுது ஆமா, குழப்பத்தோடு என்ன செய்யக்கூடாது? ஜெபம் செய்ய உட்கார கூடாது. ஒரு தெளிவோடு என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். நான் ஜெபிக்க போகிறேன், என்னுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் எனக்கு என்ன கொடுப்பார்? பதிலை கொடுப்பார். அந்த நம்பிக்கையின் உறுதி, அந்த நிச்சயம் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். இப்படி நீங்கள் ஜெபித்தால் உங்கள் ஜெபத்துக்கு துரிதமான பதில் என்ன செய்யும்? வரும். ஜெபத்திற்கு பதில் வரவில்லையே என்று நீங்கள் அங்கலாய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் மேலே முறுமுறுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. எஸ்தர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 15,
16, 17 வசனங்களை எடுத்துக்கொள்ளுவோம். ஒரு இக்கட்டான காலகட்டம், ஒரு ஆபத்து நிறைந்த காலகட்டம். அங்கே மொர்தெகாயும் எஸ்தர் ராஜாத்தியும் யூத ஜனங்களும் எப்படி செயல்படுகிறார்கள், அந்த ஆபத்தான காலகட்டத்தை அவர்கள் எப்படி கையாளுகிறார்கள் என்பதை என்ன செய்வோம் பார்க்கலாம். எல்லாரும் எடுத்துக்கொண்டீங்களா? கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எஸ்தர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 15, 16, 17 வாசிங்க. அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொல்ல சொன்னது, நீ போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நான் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவின் இடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னார். அப்பொழுது மொர்தெகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தான். எஸ்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தான். நன்றாக கவனியுங்கள். அகாஸ்வேர் ராஜாவின் நாட்களிலே நடந்த சம்பவம். மொர்தெகாய் என்ற ஒரு மனிதன், ஆமான் என்ற ஒரு மனிதன் யூதனாகிய மொர்தெகாயை பழிவாங்க வேண்டும் என்று இன்னும் பலபடி மேலே போய் மொர்தெகாயை மட்டும் பழி வாங்கினால் என்னுடைய ஆத்திரம் என்ன செய்யாது, அடங்காது. அவருடைய யூத குலத்தை என்ன செய்ய வேண்டும், பழி வாங்க வேண்டும் என்று தந்திரமாக ராஜாவினிடத்திலே அவன் கட்டளை பெற்றுக்கொண்டு காரியங்களை தீவிரமாக செய்கிறான். பாருங்க, நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு. என்ன கட்டளை ராஜாவினிடத்திலே ஆமான் பெற்றிருந்தான் என்றால், ஒரே நாளிலே ஒரே நேரத்திலே இந்த ராஜா ஆளுகை செய்கிற தேசத்தில் இருக்கிற யூத ஜனங்களை எல்லாம் என்ன செய்ய வேண்டும், கொலை செய்து விட வேண்டும். எப்படியாப்பட்ட காரியம் பாருங்க, ஆபத்தான சூழ்நிலையா இல்லையா? இப்ப இங்க மொர்தெகாயும் எஸ்தரும் என்ன செய்கிறார்கள்? இது ஒரு ஆபத்தான காலகட்டம். என்ன செய்கிறார்கள்? தேவனை நோக்கி செபிக்க ஆரம்பிக்கிறார்கள். நன்றாக கவனியுங்கள். ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை, ஒரு ஆபத்தான காலகட்டம், சரியில்லாத ஒரு செயல்கள் இப்படி வரும் பொழுது உடனே மனதில் என்ன செய்யக்கூடாது, போராடக்கூடாது. அதவே பலரிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. காதுள்ளவர்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா தனக்கு இருக்கிற பிரச்சனையை போய் டெய்லி 10 பேர்கிட்ட என்ன செய்யணும், சொல்லணும். இல்லைன்னா அவங்களுக்கு ராத்திரி என்ன வராது. ஆனால் அதனால் பிரச்சனைக்கு தீர்வு என்ன செய்யாது. பிரச்சனைக்கு தீர்வு எப்ப வரும், குழப்பம் எப்ப மாறும், சூழ்நிலை எப்ப மாறும், ஆபத்து எப்ப மாறும். மொர்தெகாயும் எஸ்தர் ராஜாத்தியும் கர்த்தரை நோக்கி என்ன செய்தார்கள், செபித்தார்கள். அல்லும் பகலும் புசியாமல். அப்படி என்றால் இந்த காலகட்டத்தில் அல்லும் பகலும் புசியாமல் ஜெபிக்க வேண்டும் என்றால், நீங்கள் இக்கட்டான சூழ்நிலை என்றால் தவறாமல் நேரம் எடுத்து கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய வசனங்களை சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி என்ன செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும். பாருங்கள், இப்ப இந்த காரியத்துக்கு எப்படி ஜெபிக்கலாம்? ஆமா, வேதம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஏனென்றால் அது ஆபத்தான காலகட்டம். அப்ப பாருங்க எப்படி ஜெபிக்கணும். அப்ப ஆண்டவரே நீ சொல்லி இருக்கிறீர், ஆபத்தான நாட்களில் என்னை நோக்கி கூப்பிடு. நான் இப்ப மனுஷனை நோக்கி கூப்பிடாம யாரை நோக்கி கூப்பிடுறேன், உங்களை நோக்கி கூப்பிடுறேன். நீங்க என்ன விடுவிப்பீங்க, ஏன்னா உங்க வசனம் சொல்லுது. ஆமென் சொல்லுங்களேன். அதனால நான் உங்களை மகிமை, அதனால ஆமா நான் உங்களை என்ன செய்வேன், மகிமைப்படுத்துவாமே. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். மொர்தெகாயும் எஸ்தர் ராஜாத்தியும் யூத ஜனங்களும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள்.
எல்லோரையும் கர்த்தர் விடுவித்தார். ஆமென் சொல்லுங்களேன். அப்படி என்றால் இக்கட்டான காலகட்டத்தில், போராட்டமான சூழ்நிலையில, ஒரு ஆபத்து நிறைந்த காலகட்டத்தில் நீங்கள் அங்கலாய்க்காமல், மன போராட்டத்துக்குள்ளே போகாமல், அதை மற்றொரு சொல்லாமல், நீங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவரிடத்தில் வசனங்களை ஞாபகப்படுத்தி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை விடுவிப்பார். ஆமென். அந்த சிறையிருப்பிலிருந்து விடுதலை, அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை, அந்த போராட்டத்திலிருந்து விடுதலை உண்டாகும். ஆமென். அல்லேலூயா. ஜெபத்திற்கு என்ன வரும்? பதில் வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தெளிவா புரிஞ்சுக்கோங்க. உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி, அதை எல்லார்ட்டையும் போய் என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்க. சொல்ல சொல்ல அந்த பிரச்சனை பெருசாகும். வார்த்தைக்கு என்ன இருக்கிறது? வல்லமை இருக்கிறது. கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள், கர்த்தரிடத்தில் ஜெபத்தில் சொல்லுங்கள். மொர்தெகாயும் எஸ்தர் ராஜாத்தியும் யூத ஜனங்களும் யாரிடத்திலே சொல்லுகிறார்கள்? கர்த்தரிடத்திலே சொன்னார்கள். ஆமென் சொல்லுங்களேன். சங்கீத புஸ்தகம் 65வது அதிகாரம் 2வது வசனத்தை வேகமாக எடுத்துக் கொள்ளுங்கள். சங்கீத புஸ்தகம் 65வது அதிகாரம் 2வது வசனத்தை சத்தமா வாசிப்போமா? ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். எல்லாரும் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஆண்டவருக்கு வேத புஸ்தகத்தில் பல பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனையோ பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? பல பெயர்களிலே ஒரு பெயர் தாயுமானவர். என்ன பேரு? தாயுமானவர். அது மாதிரி பாருங்க, ஆண்டவருக்கு இன்னொரு பெயர் என்ன பெயரு? ஜெபத்தை கேட்கிறவர். எத்தனை பேருக்கு சந்தோஷம் வருது? இப்ப ஆண்டவர் ஜெபத்தை கேட்காத நபர்னா பாருங்க எப்படி இருக்கும். கர்த்தர் ஜெபிக்கிறவரா இருக்கும் போது ரொம்ப பேர் என்ன பண்றது இல்ல? சொல்லுங்க சொல்லுங்க. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பதில் தருவதற்கு ஆயத்தமா இருக்கும் போது ரொம்ப பேர் என்ன பண்றது இல்ல? ஜெபம் பண்றது இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜெபிக்காம உங்க வாழ்க்கையில மாற்றம் என்ன செய்யாது? வராது. ஜெபிக்காம உங்க வாழ்க்கையில நீங்க மாற்றத்தை என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. ஜெபிக்காம உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் என்ன செய்யாது? வராது. ஜெபிக்காம உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேற்றத்தை என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. சில பேர் சொல்ல, பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ண தெரியல. பிரச்சனையே இல்லை. குட்டி பிள்ளைகள்லாம் பாருங்க, அவங்க பெற்றோர்கிட்ட கொஞ்சம் முன்ன பின்ன என்ன செய்வாங்க? பேசுவாங்க. முதல் ஜெபமும் அப்படியே என்ன செய்யட்டும்? இருக்கட்டும். கர்த்தர் அதை சரியா புரிந்து கொள்ளுவார், விளங்கி கொள்ளுவார். அந்த ஆற்றல் அவருக்கு உண்டு. ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு ஜெபம் பண்ண தெரியலன்னு சொல்லி நீங்க இருந்துட்டீங்கன்னா சாத்தான் உங்களை வஞ்சிக்கிறான், உங்களை ஏமாற்றுகிறான். எத்தனை பேர் ஜெபம் பண்ணாம இருக்க போறீங்க கடைசி வரைக்கும்? கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். அல்லேலூயா. மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். மாம்சமான யாவர்னா மனிதர்கள் தான் மாம்சம். விளங்கிக்கொள்வீங்களா? அப்ப நீங்க யார்கிட்ட போவீங்க? கர்த்தர்கிட்ட போவீங்க. கர்த்தர்கிட்ட போய் என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? இந்த அஞ்ஞானி மக்கள் பாருங்க, இந்த வாயை மூடிட்டு அப்படியே நாதம் பண்ணிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா? அது மாதிரி இருப்பீங்களா? நம்முடைய ஆண்டவர் பேசும் தெய்வம். எத்தனை அமைச்சல போறீங்க? பேசும் தெய்வம். ஆமா, நீங்கள் நானும் அவர்கிட்ட போய் பேசணும் அப்படின்னு விரும்புறார். என் பிள்ளைகள் இடத்துல வந்து என்ன செய்ய வேண்டும்? பேச வேண்டும். நீங்க ஜெபம் தொடர்ந்து பண்ணி பாருங்க. அதனால உண்டாகிற சந்தோஷம், மகிழ்ச்சி என்ன தெரியுமா? ஆமா, எங்க அப்பாட்ட இப்ப நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? பேசி இருக்கிறேன். ஒரு ஆணு சொல்லுங்களேன். ஆமா, இது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மட்டும் கிடைத்திருக்கிற சிலாக்கியம், பாக்கியம். ஆமென் சொல்லுங்களேன். மற்ற எல்லாமே ஊம படம் தான். என்ன படம் தான்? என்ன படம்? புரியுதா புரியலையா? ஆமா, ஊம படம் தான். ஆனா நம்ம ஜெபம் பண்ணாம பல நேரம் எப்படி ஆயிடும்?
பேசுற ஆற்றல் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தோம். நம்ம யாரா இருக்கிறோம்? சத்தமா சொல்லுங்க, நான் கேட்கிற மாதிரி சொல்லுங்க. அப்படியா? இனி இருப்பீங்களா ஊமையா? என்ன தலைப்புல கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கிறோம்? ஜபம். ஜபம் ரொம்ப 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 அவசியங்க, ரொம்ப ரொம்ப அவசியம். என்னாகும் புஸ்தகம் 7வது அதிகாரம் 89வது வசனம். வேகமா எடுங்க. என்னாகமம் 7வது அதிகாரம் 89வது வசனம். பெரிய அதிகாரம். கர்த்தர் நல்லவர். எடுத்தவங்க வாசிங்க. மோசே தேவனோடே பேசும்படி ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போது தன்னோடே பேசுகிறவரின் சத்தம் சாட்சி பெட்டியின் மேலுள்ள திருவாசனமான 2 கேருபீன்களின் நடுவிலிருந்து உண்டாக கேட்டான். அங்கே இருந்து அவனோடு பேசுவார். பக்கம் 179 பழைய ஏற்பாடு. எல்லாரும் வசனத்தை எடுத்து கவனிங்க. மோசே தேவனோடு பேசும்படி ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கும் போது, கவனிங்க. பழைய ஏற்பாடு நாட்கள்லாம் ஜனங்கள் எதை நோக்கி பார்ப்பாங்க? கண்மலையை. அது மோசேயுடைய நாட்கள்ல அவங்க நீண்ட நாட்கள் பயணத்துல பாருங்க, ஆசரிப்பு கூடாரம். என்ன கூடாரம்? ஆமா. ஆனா அப்பப்ப ஆசரிப்பு கூடாரத்தை என்ன செய்வாங்க? பெயர்த்து ஒவ்வொரு இடத்துல போய் போடுவாங்க. இல்லைன்னா கண்மலையை நோக்கி பார்ப்பாங்க. இது எதுவரைக்கும் நடந்தது? சாலமோன் எருசலேமில் தேவாலயத்தை கட்டும் வரைக்கும். பின் நாட்களிலே தானியேல் அவன் அடிமையாக இருந்த தேசத்துல தேவனுடைய ஆலயத்தை நோக்கி என்ன செய்தான்? கரங்களை உயர்த்தினான். கவனிக்கிறீங்களா? ஜபம் செய்ய வேண்டும். மோசே இங்க என்ன செய்யறாரு? கவனிங்க. ஆசரிப்பு கூடாரத்தில் பிரவேசிக்கும் போது தன்னோடு பேசுகிறவரின் சத்தம் சாட்சி பெட்டியின் மேலுள்ள கிருபாசனமான 2 கேருபீன்கள் நடுவில் உண்டாக கேட்பான். அங்கே இருந்து அவனோடு பேசுவான். இப்ப ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே மோசே போகிறார் கர்த்தரோடு பேசுவதற்கு. இது எதை காட்டுகிறது? ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே மோசே கர்த்தரிடத்திலே என்ன செய்ய போகிறார்? ஜபம் பண்ண போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என்ன பண்ண போறாரு? நீங்க சுவிசேஷ புஸ்தகத்துல இயேசுடைய சில காரியங்களை கவனிச்சிருப்பீங்க. இயேசு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் என்ன செய்தார்? தனித்திருந்தார். அப்ப எல்லாரையும் விட்டுட்டு இயேசு மட்டும் மலையின் மேல ஏறி போய் ராம் முழுவதும் என்ன செய்திருப்பார்? தனித்திருந்தார். தனித்திருந்தார். அப்படின்னா இரவு முழுவதிலும் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனிடத்திலே என்ன செய்து கொண்டிருந்தார்? ஜெபித்து கொண்டிருந்தார். புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்களேன். மறுபடியும் சொல்றேன், இயேசுவுக்கே என்ன தேவைப்பட்டது? அப்போ உங்களுக்கு ஜபம் தேவையா இல்லையா? ஜெபிப்பேன் தீர்மானம் எடுக்கிறவங்க கையை விட்டு ஆமென் சொல்லுங்க. தீர்மானம் எடுத்துட்டு ஜெபிக்காம என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. தீர்மானம் எடுத்துட்டு ஜெபிக்காம இருக்கக்கூடாது. மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே போய் கர்த்தரோடு என்ன செய்கிறான்? பேசுகிறான். அதுதான் ஜெபம். கர்த்தர் மோசேயுடைய சத்தத்துக்கு என்ன கொடுக்கிறார்? பதில் கொடுக்கிறார். நீ விசுவாசமா ஜெபம் பண்ணா கண்டிப்பா உன் ஜெபத்துக்கு என்ன வரும்? பதில் வரும். உன் மூல அறிவுல ஜெபம் பண்ணக்கூடாது. புரியுதா? எதிர்மறையான எண்ணங்களை இருதயத்துல மனதுல நிரப்பி கொண்டு போய் ஜெபித்தாலும் ஜெபத்துக்கு என்ன செய்யாது? ஜெபம் வராது. பாருங்க, முரண்பாடான நபர்கள்
வீட்டுக்கு உள்ளே இருக்கலாம், வீட்டுக்கு வெளியே இருக்கலாம். அவர்களுக்காக கர்த்தர் ஜெபிக்க சொல்லுவாரு. அப்ப நீங்க மனம் முகர்ந்து போய் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். மாம்சத்துக்கு இடம் கொடுத்து என்ன செய்யக்கூடாது? ஜெபிக்காம இருக்கக்கூடாது. அநேக இடத்துல தவறான ஜபங்கள் இருக்கிறது. என்ன ஜபங்கள் இருக்கிறது? ஆண்டவரே, அவர்களை பழிவாங்கி விடும், அவர்களை ஒன்றுமில்லாமல் செய்து விடும், அவங்களுக்கு ஒரு தீமையை தாரும், அவர்கள் கையை உடைத்து விடும், காலை உடைத்து விடும். இப்படியாப்பட்ட ஜபத்தை எல்லாம் ஆண்டவர் ஒரு நாளும் என்ன செய்ய போவதில்லை? கேட்க போவதில்லை. புரியுதா? கேட்க போவதில்லை, கேட்க போவதில்லை. கவனியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே மோசே ஜெபிக்கிறார். மோசேயுடைய ஜெபத்துக்கு என்ன வருகிறது? பதில் வருகிறது. அப்ப ஒரு தெளிவான ஒரு முடிவு. அந்த முடிவிலே நல்ல ஒரு பாருங்க, ஒரு வெளிச்சம். நான் ஜெபித்தால் ஆண்டவரின் ஜெபத்தை கேட்டு என்ன கொடுப்பார்? பதிலை கொடுப்பார். ஆகையால் நான் ஜெபிக்காமல் என்ன செய்ய மாட்டேன்? இருக்க மாட்டேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஜெபிக்காமல் இருக்க மாட்டேன். எப்ப ஜெபத்தை ஆரம்பிக்கணும்? எந்த நேரத்தில் ஆரம்பிக்கணும்? என்ன நேரத்தில் ஆரம்பிக்கணும்? சங்கீத புஸ்தகம் 5வது அதிகாரம், வேகமா எடுங்க. சங்கீதம் 5. ஜெபத்தை எப்பவே ஆரம்பிச்சிடணும்? ராத்திரி தூங்கும் போதா? சொல்லுங்க. ஜெபம் எப்ப பண்ணணும்? சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு காலையில ஜெபம் பண்ண என்ன இல்லை, நேரம் இல்லை பாஸ்டர், அதனால எல்லா வேலையும் முடிச்சிட்டு நான் ராத்திரியில என்ன பண்றேன்? ஜெபம் பண்றேன். ராத்திரியில ஜெபம் பண்ண கர்த்தர் கேட்பா, நான் கேட்க மாட்டார்னு சொல்ல வரல. ஆனா ஜெபத்தை எப்பவே ஆரம்பிக்கணும்? காலையிலே. ஜெபத்தை எப்பவே ஆரம்பிச்சிடணும்? காலையிலே. அந்த பழக்கம் வரணும். எடுங்க. சங்கீதம் 5:3 வாசிங்க. கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். ஆமா, காலையிலே உமக்கு நேராய் வந்து நான் கும்பகரணம் போட்டு என்ன செய்வேன்? தூங்கிக் கொண்டிருப்பேன். இல்லை என்றால் காலையிலே எழுந்து நான் என் கடமைகளை என்ன செய்வேன்? செய்வேன். அதனால எனக்கு வருமானம் என்ன செய்கிறது? வருகிறது. இல்லைங்க, காலையில எந்திரிச்ச உடனே ஆயத்தமாகி நம்மளை ஆயத்தப்படுத்தி, ஆமா, எங்க உட்காந்துடணும்? ஆண்டவருடைய சமூகம். இல்லையா? ஆண்டவருடைய சமூகம்னா நீங்க வீட்டுல ஜெபிக்க ஒரு இடம் வச்சிருப்பீங்க இல்லையா? அதுவும் ஆண்டவருடைய சமூகம் தான். கர்த்தருடைய ஆலயமும் ஆண்டவருடைய சமூகம் தான். ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் என்ன செய்யணும்? மற்ற காரியங்களை என்ன செய்யணும்? ஈடுபடணும். அப்புறம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். நேரம் கிடைச்சா அந்த நேரத்தை வீணடிக்காம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஆனா ஜெபத்தை எப்பவே ஆரம்பிச்சிடணும்? காலையில ஆரம்பிச்சிடணும். காலையில எனக்கு ஜெபிக்க நேரம் இல்லைன்னு ஒரு நபர் சொன்னா, ஒரு கர்த்தருடைய பிள்ளை சொன்னா, அவங்க பொய் சொல்றாங்கன்னு அர்த்தம். பொய் சொல்றாங்கன்னு இல்லையா? ஆண்டவர் பாருங்க என்ன விரும்புறார். என் பிள்ளை காலையிலே ஆயத்தமாகி என்கிட்ட வந்து ஜெபம் பண்ணி மற்ற காரியங்களை என்ன செய்யணும்? ஈடுபடணும். காலையில நீங்கள் விசுவாசமாக ஜெபித்து மற்ற காரியங்களை ஈடுபடும் பொழுது அது ஒரு திருப்தியா இருக்கும். அது எல்லாம் சரியா வந்து முடியும். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். அது உங்களுக்கு நன்மையாய் மாறும். அது உங்களுக்கு உயர்வை கொண்டு வரும். அது உங்களுக்கு வெற்றியை கொண்டு வரும். ஆமென் சொல்லுங்களேன். யாக்கோபு புஸ்தகம் 5வது அதிகாரம் 5வது அதிகாரம் 16வது வசனத்தை எடுத்து வாசிங்க. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. கேட்டீங்களா? யாக்கோபு 5:16. ஆமா, நீங்கெல்லாம் நீதிமான் நான் சொல்ல எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
ஊக்கமான வேண்டுதல். என்ன வேண்டுதல்? ஊக்கமான வேண்டுதல். என்ன கொண்டு வரும்? என்ன கொண்டு வரும்? பலன். சோர்ந்து போகாமல் நீங்கள் ஊக்கமாக ஜெபிக்கும் பொழுது, உற்சாகமாக ஜெபிக்கும் பொழுது, பிசாசு உங்களை ஜெபம் பண்ண விடாம எவ்வளவு தூரம் தடுக்கணுமோ அவ்வளவு தூரம் என்ன செய்வான்? தடுப்பான். அது அவனுடைய வேலை. உங்களுடைய வேலை என்ன வேலை? எப்படி ஜெபிக்கணும்? சில பேர் சொல்றாங்க, பாஸ்டர் நான் ஜெபம் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா ஜெபம் பண்ண நான் உட்கார்ந்த உடனே என் மனது உள்ள அப்படியே ரயில் பூச்சி ஓடுன மாதிரி பல எண்ணங்கள் சிந்தனை வருது, அப்புறம் என்னால ஜெபிக்க முடியல. அப்பவே புரிஞ்சுக்கணும், பிசாசு உங்களை ஜெபிக்க விடாம என்ன செய்யறான்? தடுக்க பார்க்கிறான். இன்னும் சில பேர் ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே பாருங்க, ஒரு வாரம் தூங்காத மாதிரி என்ன வந்துருது? தூக்கம் வந்துருது. தூக்கம் வந்துருது. சில பேரை நான் பார்த்திருக்கிறேன், ஜெபம் பண்ண உட்கார்ந்த உடனே கொட்டாயா என்ன பண்ணுவாங்க? அதுக்காக அது கொட்டாயி ஜெபம், இது ஒரு ஜெபம் நினைச்சிடாது. புரியுதா? அதனால பாருங்க, பிசாசு ஜெபத்தை தடுக்க முயற்சி செய்வான். ஏனென்றால் ஜெபத்துக்கு பதில் வரும் என்று சாத்தானுக்கு நன்றாகவே தெரியும். ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள்ல பாருங்க, அதிகாலையில் எந்திரிச்சு ஜெபிக்கும் பொழுது அப்படியே தூக்கம் வரும் பாருங்க. சில நாட்கள் அப்படியே என்ன செஞ்சிருக்கிறேன்? தூங்கி இருக்கிறேன். ஒரு சகோதரர்கள் நல்ல ஒரு கைட்னஸ், நல்ல ஆலோசனை கொடுத்தாங்க. பிரதர், தூக்கம் வர்ற மாதிரி இருந்தால் ஆமா ஜெபத்தை என்ன செஞ்சிடாதீங்க, விட்டுறாதீங்க. பக்கத்துல கொஞ்சம் டம்ளர்ல என்ன வச்சுக்கோங்க, உண்மையில தண்ணி வச்சுக்கோங்க. அப்பப்ப தண்ணி எடுத்து என்ன பண்ணுங்க, கண்ணை கழுவிட்டு எதை விடாதீங்க? ஜெபத்தை. ஆமா சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆரம்பத்தில் அப்படி இருக்கும் இல்லையா? சில பேர் பாருங்க, ஜெபம் பண்ண உட்கார்ந்த உடனே பாருங்க, அடுப்படியில என்னென்னலாம் செய்யணும், என்ன செய்யணும் அடுப்படியில, அதை செய்யணுமே, நான் இதை செய்யணுமே. சில பேர் ஜெபம் பண்ண உடனே பாருங்க, கண்ணை திறந்து எல்லாத்தையும் கவனம் பொறுப்பா செயல்படுறாங்களா. அதுக்கு பேர் ஜெபம் இல்லை, அட்டுழியம். அதுக்கு பேர் என்னது? ஜெபம் பண்ணியாச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் அதுலதான் கவனத்தை என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அந்த ஜெபம் பிரயோஜனமே இல்லை, எல்லாம் வீணா போயிடும். எல்லாம் கவனிங்க. ஆமா, சோர்ந்து போகாமல் எப்படி ஜெபிக்க வேண்டும்? ஊக்கமா என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். கர்த்தர் பாருங்க, சில காரியங்களுக்கு ஜெபிக்க சொல்றாருன்னா விடாபிடியா என்ன செய்யணும்? ஊக்கமா விசுவாசத்தோட வசனங்களை சொல்லி என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஆமா சொல்லுங்களேன். ஆமா, கர்த்தருடைய வசனத்தை சொல்லி சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல வசனத்தை ஞாபகப்படுத்தி என்ன செய்யணும்? ஜெபிச்சு. ஆமா, இந்த ஜெபத்துக்கு நீங்க பதில என்ன செய்றீங்க? தர்றீங்க அப்படின்னு என்ன செய்யணும்? ஆமா, ஒரு உறுதியை என்ன செய்யணும்? கொண்டு வரணும். விட்டுறக்கூடாது. ஜெபத்தை குறித்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், முடிக்க போறோம். மறுபடியும் சொல்றேன், உங்களுடைய தேவைகளையோ பிரச்சனைகளையோ வேற எந்த காரியத்தையோ விட முடியாத காரியத்தையோ மற்ற இடத்துல போய் தொடர்ந்து சொல்லாதீர்கள். அது சரியான அணுகுமுறை அல்ல. அதை கேட்பதற்கு பெரிய காது உடையவர் ஒருவர் இருக்கிறார். அவருடைய பேர் என்னது? இயேசு. அவரிடத்தில் வந்து என்ன செய்யுங்கள்? சொல்லுங்கள். ஆமென், அல்லேலூயா. எப்போதும் மனுஷனுக்கு ஒரு புத்தி இருக்கு. என்ன தெரியுமா? 4 பேர்கிட்ட போய் என்ன செய்யணும்? சொன்னோன்னா அவங்களுக்கு என்ன உண்டாயிரும்? இல்லைங்க, அது வேதத்தின்படி தவறு. தவறு. எல்லாத்தையும் போய் என்ன செய்யக்கூடாது? சொல்ல. அது பிரச்சனைகளை சொல்லிக்கிட்டே இருக்க கூடாது. சில பேர் பார்த்தீங்கன்னா ரோட்ல போறவங்க வர்றவங்க தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க தான் தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கிற ரட்சகர் மாதிரி. இல்ல, கவனிச்சுக்கோங்க. தேவ சமூகத்தில் அமர்ந்து ஊக்கமா என்ன செய்யணும்?
ஊக்கமா என்ன செய்யணும்? ஆமா. மனைவி மனம் திரும்பலையா? ஊக்கமா ஜெபிக்கணும். கணவர் மனம் திரும்பலையா? ஊக்கமா ஜெபிக்கணும். பிள்ளைகள் மனம் திரும்பலையா? ஊக்கமா ஜெபிக்கணும். பொருளாதாரத்துல மாற்றம் வரணுமா? ஊக்கமா ஜெபிக்கணும். வாழ்வு உண்டாகணுமா? ஊக்கமா ஜெபிக்கணும். எதிர்பார்த்திருக்க காரியம் நடக்கணுமா? ஊக்கமா ஜெபிக்கணும். ஜபத்தை விட்டுறக்கூடாது. ஜபத்தை விட்டுறக்கூடாது. ஜபம் என்பது நம்முடைய பூமிக்குரிய வாழ்க்கை முடியும் வரை என்ன செய்ய வேண்டும்? அது தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? ஒரே வசனம் நம்ம பார்த்துட்டு முடிச்சிடலாம். அங்கே பக்கத்துல தான் யாக்கோபு 5வது அதிகாரம் 17, 18. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருக்கும். மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷம் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது. பூமி தன் பலனை தந்தது. கவனிங்க, இந்த எலியான்ற மனுஷன் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் 3 வருஷம் 6 மாசம் என்ன பண்ணிட்டாரு? மழை பெய்யாதபடிக்கு வானத்தையே அடைச்சிட்டாருங்க. பழைய ஏற்பாடு புஸ்தகத்துல யோசுவா என்ற ஒரு மனுஷன் ஜெபம் பண்றான். அவருடைய ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் சூரியனையும் சந்திரனையும் ஒரே இடத்துல சில மணி நேரம் நிறுத்திட்டார். அதனால நீங்க ஒரு உறுதித்தன்மையோடு ஜெபிக்க வரணும். மறுபடியும் அதேதான் ஆவியானவர் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறார். நீங்க ஜெபிக்க வரும் பொழுது குழப்பத்தோடு போராட்டத்தோடு வரக்கூடாது. நல்ல நிதானத்தோடு வரணும். நிச்சயத்தோடு வரணும். கவனிங்க, அதுவும் பாருங்க, யாக்கோபு அப்போஸ்தலன் எலியாவை குறித்து சொல்லப்படுது. எலியா எந்த பிரச்சனையுமே இல்லாத மனுஷங்க, அப்படியே ஏசி ரூம்ல இருக்கிறவங்க அப்படி இல்ல. நம்மை போல உங்களுக்கு எனக்கும் என்னென்னலாம் பாடுகள் இருக்கோ, பிரச்சனைகள் இருக்கோ, அது எல்லாமே யாருக்கு இருக்குது? எலியாவுக்கு இருந்தது. ஆனா எலியா எப்படி ஜெபம் பண்ணாராம்? கருத்தா. பாடுகள் இருக்கும், பிரச்சனை இருக்கும், போராட்டங்கள் இருக்கும். ஆனா அதுக்கு மத்தியில நம்ம எப்படி ஜெபம் பண்ணோம்? கருத்தா. ஆமென் சொல்லுங்களேன். கருத்தா ஜெபம் பண்ணோம். பாடுகள் பிரச்சனை என்பது வேறு, கருத்தா ஜெபிப்பது என்பது வேறு. பாடுகள் பிரச்சனை என்பது பிசாசு கொண்டு வருவது, கருத்தா ஜெபம் என்பது ஆவியானவர் அருளியிருப்பது. ஆமென். விளங்கிக் கொள்ளணும். ஆவிக்குரியவர்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறார். ஆமாங்க, மனசே சரியில்லைங்க. அதனால என்னால இப்ப என்ன செய்ய முடியாது? ஜெபிக்க முடியாது. சத்தியத்துல வளராதவங்க அப்படி சொல்லுவாங்க. ஆண்டவருடைய வார்த்தையில சத்தியத்துல வளர்றவங்க என்ன சொல்லுவாங்க? என் மனசு இப்ப சரியில்லைங்க, உடனே நான் இப்ப போய் யாரு கூட பேசணும்? சத்தமா சொல்லணும். யாரு கூட? பேசப்பாட்ட பேசணும். ஜெபம் பண்ணுங்க. அப்பதான் உள்ள உண்டாயிருக்க அடப்பு என்ன செய்யும்? அது விலகும். நான் பழைய உற்சாகத்துக்கு என்ன செய்வேன்? வருவேன். ஆமென் சொல்லுங்களேன். தேவைகள் சந்திக்கப்பட வேண்டுமா? தேவைகளை சந்திக்கிற வசனங்களை குறித்து ஜெபிக்க வேண்டும். நோய் வியாதிகள் மாற வேண்டுமா? நோய் வியாதிகளை மேற்கொள்ளுகிற வசனங்களை குறித்து ஜெபிக்க வேண்டும். சண்டை சச்சரவு மாற வேண்டுமா? சமாதானத்தை குறித்த வார்த்தைகளை சொல்லி என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். அப்பா, வேத புஸ்தகத்துல வசனத்தை வார்த்தையை நீங்கள் தெரிந்து கொண்டு எதுக்கு ஜெபிக்க போறீங்களோ அதற்கு தகுந்த வசனத்தை எடுத்து வைத்து என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். அந்த ஜெபம் தான் என்ன ஜெபம்? கருத்தான ஜெபம். ஒரு ஆமென் சொல்லுங்க. என்ன ஜெபம்? கருத்தான ஜெபம். கருத்தான ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கருத்தான ஜெபம். இப்ப நீங்கள் நானும் என்ன எடுக்கணும்? இப்ப தீர்மானம் எடுக்கணும். ஜெபம் பண்ணுவேன். தீர்மானம் எடுக்கணும். கையை உயர்த்துங்க. ஃபாஸ்ட்டாக எனக்கு ஜெபிக்க தெரியல. நீங்கள் எப்படி தப்பாக ஜெபம் பண்ணாலும் இயேசுநாதர் என்ன செய்வார்? கேட்பார். போக 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 ஜெபம் சரியான ஜெபமாக என்ன செஞ்சிடும்? மாறிடும். ஆனால் ஜெபிக்காமல் மட்டும் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. தீர்மானம் எடுக்கிறோம். கையை உயர்த்தி எல்லா ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? எல்லா ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? எல்லா ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஆண்டவரே, உங்கள் பிள்ளைகள் எல்லாரும் ஜெபம் பண்ணுவேன்னு சொல்லி தீர்மானம் எடுத்திருக்கிறாங்க. தீர்மானம்